students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் சாப்டரில் சம் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் போயிடலாம். ஓகே, சம் நம்பர் 8. தி premises of a merchant caught fire on 1/10/2012 and his stock was damaged. ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்போ ஃபயர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/10/2012 தான் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ தி ஸ்டாக் வாஸ் ஃபுல்லி இன்ஷூர்ட். தி மெர்ச்சன்ட் ஹாஸ் மேட் அப் ஹிஸ் அக்கௌண்ட்ஸ் டு 31st December ஈச் இயர். அதாவது எல்லா வருஷத்துலையுமே 31st December வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வாஸ் அவைலபிள். ஸ்டாக் ஆன் 31st December 2011 10 கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் May 2012 குட்ஸ் காஸ்டிங் ₹5,000 were given as free samples for advertising purpose. No entry was made in the book. Okay, so advertisement purposeக்காக 5,000 ஒர்த்துள்ள சாம்பிள்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா பர்ச்சேஸில் மைனஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நம்மளோட பர்ச்சேஸில் ₹5,000 சாம்பிள்ஸ்க்கே போயிடுச்சு. ஸோ இந்த 5,000 நம்ம வந்து மைனஸ் பண்ணி காட்டுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரிங் 2012 a clerk has misappropriated unrecorded cash sales ₹2,000. Okay, so cash சேல்ஸ் ₹2,000 ஒர்த்துள்ள கேஷ் சேல்ஸை வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்ஸில் அன்ரெக்கார்டட், அதாவது ரெக்கார்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. கிளர்க் வந்துட்டு ₹2,000 வந்து ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ₹2,000 நம்ம சேல்ஸோட டோட்டல் அமௌண்ட் 1 lakhல ₹2,000 ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸு கொடுத்த 5,000 நம்மளோட பர்ச்சேஸ் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அன்ரெக்கார்டட் மிஸ் பண்ண இந்த ₹2,000 சேல்ஸோடு நம்ம ஆட் பண்ணி காய்ச்சிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் கான்ஸ்டன்ட். இது நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா தி ஸ்டாக் சால்வேஜ் வாஸ் 1,500. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் சால்வேஜ் வேல்யூ ₹1,500 சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரம் தி அபோவ் இன்ஃபர்மேஷன் கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் கிளைம். எப்போதும் போல் நம்மளை அமௌண்ட் ஆஃப் கிளைம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்னாவே நம்ம ஒரே ஒரு அக்கௌண்ட் டேரெக்டாக என்ன பண்ணுவோம், மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ எந்த வருஷத்தில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கோ அந்த வருஷத்துக்கு தான் மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டா நீங்கள் டேரெக்டாக மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்காத சம்முக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 2012 நம்மளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து 2011, அதாவது ப்ரீவியஸ் இயர் ஃபயர் இன்சூரன்ஸ் நடந்த வருஷத்துக்கு ப்ரீவியஸ் இயர் 2011. ஸோ அந்த வருஷத்துக்கு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக 2011க்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் சம் நம்பர் 8. ஓகே, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் for the year ended 31st December. For the year ended 31st December 2011. ஓகே, ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் 2011 க்ரியேட் பண்ணுறோன்னா மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டு 2012 க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டு 12க்கு ப்ரீவியஸ் இயர் 11. ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் காலம், ருப்பீஸ் காலம், அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் காலம், ருப்பீஸ் காலம் க்ரியேட் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் to ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 2011 ஓப்பனிங் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டாக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆன் 31st December 2011. ஸோ 2011 31st Decemberனா இது 26,544 நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆன் 31st December 2010. ஸோ 2010 க்ளோசிங் ஸ்டாக் தான் 2011 ஓப்பனிங் ஸ்டாக். உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு கொடுக்காம வேணுக்குன்னே உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 2010 க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 31st December 2010. ஸோ
2010ஓட க்ளோசிங் ஸ்டாக் தான் 2011ஓட ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்னது 19,228. ஓகே, ஸோ 19,228. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், பர்ச்சேஸ் வேல்யூ டு பர்ச்சேஸ் 2011குள்ள பர்ச்சேஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 2011குள்ள பர்ச்சேஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90,516. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை சேல்ஸ் 2011ஓட சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,04,000. ஓகே, ஸோ 1,04,000 தான் நம்மளோட சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசிங் ஸ்டாக் பை க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க டேரெக்டாகவே. 31st December 2011ஓட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 26,544. ஸோ 26,544. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணி இந்த ரெண்டு காலமையும் பேலன்ஸ் பண்ணால் we will get gross profit. ஓகே, பேலன்சிங் ஃபிகர். ஸோ இப்போ நம்மளுக்கு 1,04,000 ப்ளஸ் 26,544 we will get 1,30,544. ஓகே, ஸோ இந்த சைடும் நம்மளோட டோட்டல் என்ன வரும் 1,30,544. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணலாம். 19,228 ப்ளஸ் 90,516 we will get 1,09,744. இதோட நம்ம என்ன பண்ணுவோம் 1,30,544 மைனஸ் பண்ணால் 20,800. இதுதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ. ஓகே, ஸோ 20,800 இதுதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இதிலேருந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம், ஜிபி ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா என்னது, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஸோ நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் என்னது 20,800. சேல்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 1,04,000 தான் நம்மளோட சேல்ஸோட வேல்யூ. 1,04,000 into 100. Okay, so 20,800 divided by 1,04,000 into 100. ஸோ நம்மளுக்கு 20% கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு 20%. ஓகே, ஸோ நம்ம ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க. இந்த ரேஷியோ வச்சு தான் நம்ம மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம். ஓகே, ஸோ மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று நம்மளுக்கு வந்து December 2000 கொடுத்துட்டா மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st December 2012 எழுதிடலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக 1/10/2012 அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் இதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம் 1/1/2012, அதாவது அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் டேட்லேருந்து ஃப்ரம் 1/1/2012 டு 1/10/2012, அதாவது எந்த டேட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கோ அந்த டேட் வரைக்கும் எழுதுகிறோம். ஸோ இந்த டேட் வரைக்கும் தான் நம்ம மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ வருஷம் ஸ்டார்டிங் 1/1/2012 எந்த வருஷத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட், அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் 1/10/2012. ஓகே, ஸோ இப்போ நம்ம as usual பர்டிகுலர்ஸ் காலம் ருபீஸ் காலம் எழுதிடுங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் காலம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கும் 2 ஓப்பனிங் ஸ்டாக் மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் 2 ஓப்பனிங் ஸ்டாக் as usual 31st December 2011ஓட க்ளோசிங் ஸ்டாக் தான் 2012ஓட ஓப்பனிங் ஸ்டாக். 2011ஓட க்ளோசிங் ஸ்டாக் என்னது 26,544. ஸோ 2012ஓட ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 26,544. இந்த வருஷத்து க்ளோசிங் ஸ்டாக் தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பர்ச்சேஸ் வேல்யூ டு பர்ச்சேஸ் 2012ஓட பர்ச்சேஸ் வேல்யூ 70,000. ஸோ பர்ச்சேஸோட வேல்யூ 70,000. இதில் நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் 5,000 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஏன் இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் அமௌண்ட் 5,000 நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ் வந்து 70,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி 5,000 ஒர்த்து உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு காஸ்ட் அந்த வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ்க்கே போயிடுச்சு. ஸோ 70,000ல் நம்ம 5,000 மைனஸ் பண்ணி வில் ரைட் 65,000 தான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ.
நெக்ஸ்ட் பை சேல்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு கொஸ்டினில் 2012க்குள்ள சேல்ஸ் வேல்யூ 1 lakh. இந்த 1 lakhல நம்ம ஆட் பண்ணுவோம் என்னது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் அன்ரெக்கார்டட் கேஷ் சேல்ஸே வந்து கிளர்க் வந்து அன்ரெக்கார்ட் அதாவது ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அன்ரெக்கார்டட் கேஷ் சேல்ஸ் ஓட வேல்யூ எவ்வளோ 2000. ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணால் 1,02,000. ஓகே சேல்ஸோட அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 gross profit எப்படி கண்டுபிடிப்பீங்க மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் இன்ட்டு ஜிபி ரேஷியோ நம்மளுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ என்னது 1,02,000. ஓகே ஸோ 1,02,000 இன்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%. ஸோ 1,02,000ல் 20% நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிடும். 1,02,000 இன்ட்டு 20% நம்மளுக்கு 20,400. ஸோ இந்த 3 வேல்யூஸ்மே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 20,400 plus 65,000 plus 26,544. We will get 1,11,944. இதே வேல்யூவை நம்ம இந்த சைடும் எழுதிடலாம். 1,11,944. இதோட நம்ம வந்து 1,02,000 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் we will get 9,944. இதுதான் நம்மளோட பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். ஓகே ஸோ நம்ம எதுக்கு வந்து மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறப்போ எவ்வளோ ஒர்த்து உள்ள ஸ்டாக் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்போ இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதில் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் அதாவது ₹9,944 ஒர்த்துள்ள ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்போ இருந்திருக்கு. ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்மளை கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அமௌண்ட் ஆஃப் கிளைமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ அமௌண்ட் ஆஃப் கிளைமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து தனியாக இந்த மாதிரி டேப்லர் காலமும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மலாக ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ்டு வேல்யூ. ஓகே ஸோ ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 9,944 மைனஸ் சால்வேஜ்டு வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க சால்வேஜ்டு வேல்யூ. இந்த கொஸ்டின்லேயே நம்மளுக்கு சால்வேஜ்டு வேல்யூ 1,500 தான் நம்மளுக்கு சால்வேஜ்டு வேல்யூ. ஓகே ஸோ 9,944ல் 1,500 மைனஸ் பண்ணால் we will get 8,444. ஓகே ஸோ இதுதான் நம்மளோட அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஓகே ஸோ இதை நீங்கள் தனியாக எடுத்து ருப்பீஸ் அமௌண்ட் ஆஃப் கிளைம் இஸ் ஈக்குவல் டு 8,444ன்னு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே அவ்வளோதான். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஸோ ரிமைனிங் வேறு எந்தெந்த சம்ஸ்லாம் அப்லோட் பண்ணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை பார்த்து நீங்களே ஒன்ஸ் போட்டு பாருங்கள். ஓகே ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா சூப்பர், இல்லை வரலன்னா அகெயின் ரீவைண்ட் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அப்போது இதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.